today I'm going to talk about how to build a healthy family. ஆரோக்கியமான குடும்பத்தை எவ்வாறு உருவாக்குவது என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். Family is not just an important thing, it is everything. குடும்பம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று மட்டுமல்ல, குடும்பம் தான் எல்லாமே. அவே குடும்பத்துக்காகவே நாம் இந்த கூட்டத்துக்கு வருகிறோம், குடும்பத்துக்காகத்தான் நாம் வேலை செய்கிறோம், குடும்பத்துக்காகத்தான் நாம் அனைத்தையும் செய்கிறோம். So family is not an important thing, family is everything. குடும்பம் எல்லாமாக இருக்கின்றது. Every Christmas remind us of the Holy Family, Mother Mary, Saint Joseph and Jesus. ஒவ்வொரு நத்தார் விழாவும் பார்த்தீர்கள் என்றால் திருக்குடும்பத்தை எங்கள் முன்பாக கொண்டு வந்து வைக்கிறது நமக்கு காட்சி தருகின்றது. அதிலே அன்னை மரியாள், சூசை, இயேசு, அந்த குடும்பத்தை எப்பொழுதும் நத்தார் விழா எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. Without a holy family there would be no Christmas. இந்த திருக்குடும்பம் இல்லாமல் போயிருந்தால் நத்தார் விழா இந்த உலகத்தில் வந்திருக்காது. So Christmas always reminds us of a loving and healthy family. ஆகவே நத்தார் விழா எப்பொழுதுமே அன்புள்ள ஆரோக்கியமான ஒரு குடும்பத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனால் நாம் திருக்குடும்பம் அப்படி என்று சொல்லுகிறோம். திருச்சபையிலே எல்லா கத்தோலிக்க குடும்பத்துக்கும் முன்மாதிரியான ஒரு குடும்பம் திருக்குடும்பத்தை திருச்சபை காட்டுகிறது. அந்த குடும்பத்தை போல நம்ம எல்லாருடைய குடும்பங்களும் இருக்க வேண்டும். ஆகவே ஹெல்த்தி அண்ட் லவ்விங் ஃபேமிலி, ஆரோக்கியமான அன்பு நிறைந்த குடும்பமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நத்தார் விழாவும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. So this is a beautiful symbolized by Mother Mary, Saint Joseph and Jesus. So தாய் மரியா, அன்னை மரியாள், சூசை, இயேசு, இவர்கள் வழியாக அந்த அன்பு காட்சி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. Saint Mother Teresa once said, "What can you do to promote world peace? Go home and love your family." புனித அன்னை தெரேசா சொன்னார்கள், உலக அமைதியை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்ய முடியும்? வீட்டுக்கு சென்று உங்கள் குடும்பத்தை நேசிக்கவும். ஸோ குடும்பத்தில் நாம் அதை செய்ய ஆரம்பிப்போம் என்று சொல்லுகிறார். Saint John Paul II, when he said, as the family goes, so goes the nation and goes the whole world in which we live. புனித செகண்ட் ஜான் பால், இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் என்ன சொன்னார் என்றால், குடும்பம் செல்வது போல் நாடு செல்லுகிறது, நாம் வாழும் உலகம் முழுவதும் செல்லுகிறது. And also Saint Augustine described the family as, the family is a domestic church where Christ's love dwells and is shared. புனித அகஸ்தீனார் கூறுகிறார் என்றால், குடும்பம் ஒரு உள்நாட்டு தேவாலயம், அங்கு கிறிஸ்துவின் அன்பு வாழுகிறது மற்றும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அப்படி என்று. அவை ஒரு குடும்பம் என்பது ஒரு தேவாலயம் அப்படி என்று சொல்லுகிறார். So family is not just important, it is everything. ஆகவே குடும்பம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றல்ல, அது எல்லாமுமாக இருக்கின்றது. When I first entered the ministry, one thing scared me. எப்பொழுது நான் இந்த பணி வாழ்க்கைக்கு வந்தேனோ ஒரு விடயம் என்னை மிக பயமுறுத்தியது. I noticed that many Christian lay preachers lost their family relationship while doing God's work. நிறைய பொதுநிலையினர்கள், அதாவது திருமணமான மக்கள், பணியாளர்கள், அவர்களுடைய பணி வாழ்விலே இறைவனுடைய பணியை செய்தது நிமித்தம் தங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள். நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். சரியோ, நீங்கள் போய் பார்த்தீர்கள். இப்போ எங்களுடைய திருச்சபையிலே இப்படி பணிக்கு வருவது மிக குறைவு. மற்ற கிறிஸ்தவ அமைப்புகளிலே எல்லாருமே குடும்பஸ்தர்கள். அவர்களுடைய பணி, அவர்களுடைய குடும்பத்தை பார்த்திருந்தால் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு விட்டார்கள். அவர்கள் பணியாளர்களாக இருக்கிறார்கள், ஆனால்
குடும்பம் அவர்களோடு இருக்கவில்லை, குடும்பத்தை விட்டு விட்டார்கள். ஸோ அந்த ஒரு விடயம் நான் இந்த பணிக்கு வந்த பொழுது பெரிய பயத்தை எனக்கு கொடுத்தது. இந்த இறை பணியை செய்வது நிமித்தம் நான் குடும்பத்தை விட்டு விடுவேனோ அப்படி என்றால் அப்படிப்பட்டதான் இந்த பணி. எந்த நேரம் இதிலே நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஃபோன் கால் வந்தாலே போதும், எல்லாமே முழு சூழலும் மாறிடும். ஒரு ஃபோன் கால் பண்ணி பிரதர் என்று அழுதாலே போதும். ஸோ அப்போ தான் நாங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக காய்ச்சிட்டு இருந்திருப்போம், அப்போ தான் சாப்பிட்டு கொண்டு வந்திருப்போம். எவ்ரிதிங் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கு பிறகு ஒரு விடயத்தை கூட கதைக்க கூட மைண்டு வராது. ஸோ இப்படி நிறைய விடயங்கள் இருக்கும். சில நேரத்திலே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், சில நேரத்தில் எங்களுக்கே உடல் சுகஈனமாக இருக்கும் பொழுது இன்னொருவருடைய சுக இனத்துக்காக நாங்கள் போய் மன்றாட வேண்டியதாக இருக்கும். எங்களுடைய குடும்பத்திலே முக்கியமான கடமைகள் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு இன்னொருவருடைய குடும்ப தேவைக்காக போக வேண்டியிருக்கும். ஸோ இப்படியெல்லாம் வரும் பொழுது குடும்பம் நிறைய பாதிக்கப்படும், முக்கியமாக பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். சரியோ? ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்துக்கின்றால் அந்த இறை ஊழியத்திலே வெறுப்பு வரும். நிறைய பணியாளர்களிடத்திலே பார்த்துக்கின்றால் வீட்டிலே அவர்கள் வெறுப்பாக கதைப்பார்கள் பணி செய்கிறதை பற்றி. இவர் சும்மா இப்படி அங்கே தெரிவார், வீட்டில் ஒன்றும் செய்கிறதில்லை, அப்படி இப்படின்லாம் வெறுப்பு வரும். ஸோ இப்போ இது போன்ற நிறைய விடயங்கள் நானும் இந்த பணிக்கு வந்த உடனே பயம். அதனால தான் ஃபாதர்ஸ்மாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அங்கே ஆரோட சண்டை பிடிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சொறி சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர்கள் பணி செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் பொழுது அது வேற விஷயம், நிறைய அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நாங்கள் வீட்டுக்குள்ள அப்படி இருக்க முடியாது, வெளியில் அப்படி இருக்க முடியாது. அங்கங்கே அந்தந்த நேரங்களே சண்டை வந்து கொண்டு இருக்கும், படபடாண்டு ஏதாவது நடக்கும். உடனே மன்னிப்பு கேட்கணும், இல்லாடி சமாதானமாக இருக்கணும், இல்லாடி எங்களுடைய மனநிலையை சரியாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலேயே காலம் உங்கள் கணவர் இல்லாடி மனைவி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் அந்த ஹோல் டே அவ்வளவுதான், அப்படியும் மன்னு இருக்கணும். அப்போ எப்படி நாங்கள் பணியிலே அப்படி இருப்பது? ஸோ இது போன்ற நிறைய விடயங்கள் இந்த பணி வாழ்க்கையிலே இருக்கின்றது. ஸோ some of you might think God will always bless a brother's family because he is doing God's work. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறது. உங்கள் பலர் நினைக்கலாம், பிரதர் குடும்பத்தை கடவுள் விட்டு விடுவாரா, அவர் கட்டாயமா ஆசீர்வதிப்பார், ஏன்னா அவர் ஆண்டோட பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கடவுள் அவற்ற குடும்பத்தை விட்டுருவாரா? இல்லையே. அவரை பசி கிடக்க விட்டுருவாரா, அல்லது குடும்ப பிரச்சனைப்பட விட்டுருவாரா, பிள்ளைய கை விட்டுருவாரா, மனைவியை கை விட்டுருவாரா? இப்படி தான் எல்லாரும் நினைப்பார்கள். சரியோ? பட் திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஆனால் இது எப்பொழுதும் உண்மையானதல்ல. இஃப் யூ டூ நாட் லிவ் இன் த ப்ராப்பர் வே, even God cannot help you to have a good family. நானும் நீங்களும் குடும்பத்திலே சரியான முறையிலே வாழவில்லை என்றால் கடவுளால் கூட நம்முடைய குடும்பத்திலே நாம் சரியாக வாழ்வதற்கு உதவி செய்ய முடியாது. சரியோ? அதனாலே நாம் யாரும் நினைத்திடக்கூடாது இது பணி செய்கிறதுனாலேயே கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இல்லை, நாம் பணி செய்கிற நாம் சரியான முறையிலே வாழும் பொழுது மட்டும்தான் கடவுளால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் எப்பொழுதும் இந்த பணியிலே த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னடா நான் வந்த பொழுது அது எனக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்தது. நான் நிறைய பணியாளர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒன்லி டாக்டர் பில்லி கிரஹாம் ஃப்ரம் அமெரிக்கா, அவருடைய குடும்பம் மட்டும்தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் குடும்பமாகவே அந்த பணி நடந்து கொண்டிருக்கின்றது. மிச்சம் எல்லாருமே பெரிய பெரிய அவ்வளவு பிரகாசமாக இருந்த ஆட்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டிருந்தார்கள். ஸோ அதனாலே நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம், நாம் சும்மா இப்படி பிரதர் இப்படி செய்து கொண்டிருக்கனாலே என்ன மீட்டம் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறது, வைஃப் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறா, எனக்கு எல்லாம் காசு வந்து கொண்டிருக்குது, அது வந்து கொண்டிருக்கு, இது வந்து கொண்டிருக்கு. நோ, அப்படி யாரும் நினைத்திடக்கூடாது. நாம் சரியான முறையிலே வாழும் பொழுது மட்டும்தான், போதிக்கிற நானும் போதனை கேட்கிற நீங்களும் சரியான முறையிலே வாழும் பொழுது மட்டும்தான் கடவுளால் எங்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியுமே தவிர மற்ற எந்த விதத்திலும் கடவுளால் நம்முடைய குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பகுதியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய 2024ஆம் ஆண்டு நத்தார் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது I have spent a lot of time reading about family life when I came to the ministry, even now. நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய புத்தகங்கள் நான் வாசிப்பேன். என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. இப்போ இங்கே பாருங்கள், எல்லாரும் கூட்டம் முடிந்தோன்னா ஓகே பிரதர் நல்லா இருந்தது, பிரைஸ் லார்ட் பிரதர், எங்களுக்கு பிளஸ் பண்ணி விடுங்க பிரதர், நல்லா இருந்தது இந்த பாட்டு, நல்லா இருந்தது இந்த செய்தி, அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இதே நான் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த நிறைவு என்ற வீட்டுக்குள் இல்லை என்றால், வீட்டுக்கு அந்த நிறைவோடு நான் போகவில்லை என்றால் என்னுடைய பணி தொடர்ந்து வராது.
என்றால் குடும்பம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இங்கிருந்து அங்கு வீட்டுக்குள்ள போகும்பொழுது அங்கு வந்து அந்த பீஸ் இருக்க வேண்டும், அங்கு வந்து அந்த நிறைவு இருக்க வேண்டும். ஸோ அதனாலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது வந்து சில விடயங்களை அறிவதற்காக நாம் நிறைய விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆகவே நிறைய புத்தகங்களை படித்தேன். அதனால தான் நான் அந்த புத்தகங்களில் படித்த பல விடயங்களை அருட்சுடர் நூலில் எழுதி கொண்டே வந்தேன். அதில் எத்தனை பேர் வாசித்தீர்களோ தெரியாது, எத்தனை பேர் அதை பயன்படுத்தினீர்களோ தெரியாது. பட் அது எனக்கு எவ்வளவோ உதவி செய்தது. சரி, and practicing what I have learned in my own family. புத்தகத்தில் நான் என்னென்ன வாசிக்கிறேனோ அதை எல்லாம் என் குடும்பத்தில் அதை பயிற்சி செய்து பருவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். சரி, உதாரணமாக ஒன்றை நான் பார்த்தேன். கனடாவில் வந்து எங்கள் ஃபேமிலி எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஃபேமிலி பிக்சர் வந்து எங்களுடைய ஆஃபீஸில் இருக்க வேண்டும், வீட்டில் வைத்திருக்க வேண்டும். அந்த ஃபேமிலி என்றால் அந்த 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 ஃபர்ஸ்ட் லவ் வந்து குறைந்து போயிடக்கூடாது. ஸோ அப்போ அதனால் வந்து அதை பார்க்கும் பொழுது அது வந்து எங்களுக்கு நிறைய ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதே நேரத்தில் யூ ஹேவ் டு மேக் ஸோ மச் மெமரிஸ். ஸோ அதனால எங்கேயும் போகும் பொழுது நிறைய படங்கள் எடுக்கிறது, அதை வந்து வச்சிருக்கும் பொழுது அந்த ஹாப்பி மெமரிஸ் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இதனாலே குடும்பத்தில் ஒரு நல்ல பீஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ வில் ட்ரை தட். ஸோ படங்கள் எடுத்துறது, அதை அப்புறம் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது, அதை பார்க்கறது, அதை பார்க்கும் பொழுது அதில் ஒரு நல்ல அமைதி வரும். சரியோ? ஸோ நல்ல ஹாப்பினஸ் வரும். சில நேரத்தில் நான் வைஃப் படுக்கையில் இருக்கும் பொழுது எங்களோட வெக்கேஷன் பிக்சர் எடுத்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் கிவ் ஸோ மச் ஹாப்பினஸ் அதில். சரியோ? ஸோ இதனால் புத்தகங்களை எதை வாசிக்கிறேனோ அதை அப்படியே குடும்பத்திலே பயிற்சி செய்வதற்காக அதை நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. When Isaac was born, a family came all the way from America to see him. ஐசாக் பிறந்த பொழுது பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவில் இருந்து ஒரு குடும்பம் அவரை பார்ப்பதற்கு அமெரிக்காவில் இருந்து அவர்கள் வந்திருந்தார்கள். They told my wife Judy and me, invest time in Isaac. One day you will reap the benefits in a good way. This is the advice they gave us. அவர்கள் அதில் இருக்கிற ஃபேமிலி தான். அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து பிள்ளையை பார்த்துட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஐசாக்குக்கு நீங்கள் நிறைய நேரம் கொடுங்கள், ஒரு நாள் அதை நல்ல முறையில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இது அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆலோசனை. சரியோ? and they also advise us to create family time. அதோடு அவர்கள் என்ன சொன்ன, அவர்கள் டாக்டர்ஸ், அவங்களுக்கு தெரியும், இங்கேயும் வந்திருக்கிறார்கள். டாக்டர் பாண்டியன் அவர்களுடைய குடும்பம். ஸோ அவர் வந்து குழந்தை பிள்ளைகளை பார்க்குற டாக்டர் தான். ஸோ அப்போ அவர்களுக்கு நிறைய தெரியும் ஃபேமிலி. ஸோ அண்ட் ஆல்சோ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நல்ல குடும்ப நேரங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். And then they said, you don't need to go an expensive vacation. Go to the park or beach near you. அப்படிதான் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் விலை உயர்ந்த விடுமுறைக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நாங்கள் பணியில் இருக்கிறோம். விலை உயர்ந்த அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் என்ன பார்க்க இருக்கோ, பீச் இருக்கோ, அதுக்கு நீங்கள் போங்கள். அப்படி போய் உங்கள் குடும்ப நேரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார்கள். If I ask you what is most important for building a strong family, உங்களிடத்தில் ஒரு நல்ல இறுக்கமான, உறுதியான, ஐக்கியமான ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களிடத்தில் கேட்டால், many of you might say going to church. தெரியும், உங்கள் பலர் சொல்லுவீர்கள், நான் கட்டாயமாக குடும்பமாக கோயிலுக்கு போக வேண்டும் அப்படி சொல்லுவோம். and second, prayer, எல்லாரும் வீட்டில் செபிக்க வேணும் அப்படின்னு சொல்லுவோம். and third, reading the holy Bible, இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவோம். having faith in God, கடவுளே நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவோம். இதுதான் நடுக சொல்லுவோம். சரியோ? எங்க குடும்பம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், என்ன செய்யணும், ஜெபிக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி பைபிள் வாசிக்கணும், கட்டாயமா கோயிலுக்கு போகணும், இப்படிதான் நாம் சொல்லுவோம். These are important, but they only help the prayer, Bible reading, go to church only help you when you try to make your family in a healthy way. இவைகள் எல்லாமே எப்பொழுது நமக்கு உதவி செய்யும் என்றால், எப்பொழுது நாம் எங்களுடைய குடும்பத்தை நல்ல ஆரோக்கியமான முறையில் உருவாக்க வேண்டும் என்று செயல்படுகிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நாங்கள் கோயிலுக்கு போகிறதும், இறைவார்த்தை வாசிப்பதும், செபிப்பதும், கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறதும் எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கின்றது. Without a healthy family, you cannot pray sincerely.
ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பம் இல்லாமல் நீங்கள் எந்த விதத்திலுமே ஒரு உண்மையாக செபிக்க முடியாது. சரியோ? சில நேரத்தில் உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி இந்த சோ வழிபாட்டுக்கு வராமல் இருக்கலாம். அவர்களோடு உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு உறவு உள்ளே என்றால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து செபிக்க முடியாது ஒரு போதும். அதனாலே நாம் அவர்கள் என்ன பிழை செய்தால் கூட நாம் அவர்களோடு இணைந்து நிற்கத்தான் வேண்டும், அவர்களை மன்னிக்கத்தான் வேண்டும், அவர்களை அன்பு செய்யத்தான் வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்யத்தான் வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் செபிக்கிற செபத்தை கொண்டு வர முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் அந்த செபத்தை செய்ய முடியாது. நீங்கள் இங்கே மட்டும்தான் செபிப்பீர்கள், வீட்டிலே உங்களால் செபிக்க முடியாது. You cannot apply what you read in the Holy Bible. வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் வேதாகமத்தில் என்ன படிக்கிறீர்களோ அதை கூட அந்த இடத்துல குடும்பத்துக்குள்ளே உங்களால் பயிற்சி செய்ய முடியாது, அதை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களோடு இணைந்து வர மாட்டார்கள். அதனாலே தான் நாம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தை அங்கு வந்து பயன்படுத்த முடியும். And your faith will not help you live a happy life. உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது அல்லவா, இங்கே வந்து ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார், அவர் செங்கடலை பிரிப்பார் எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த விசுவாசம் உங்க வீட்டுக்குள்ள செயல்படாது. ஏனென்றால் அந்த வீட்டுக்குள்ளே நாம் வந்து எண்ணம் ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கவில்லை. அதை உருவாக்கினால் மட்டும்தான் எங்களுடைய விசுவாசம் அங்கே செயல்படும். நான் விசுவாசத்தை பற்றி கதைக்கும் போது வீட்டில் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இறைவதை தெரியாமல் இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. நான் சொல்லுகிறேன் என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அந்த வீட்டில் இல்லை என்றால் என்னுடைய விசுவாசத்தை அங்கு நான் பயன்படுத்த முடியாது. This is where many Christians fail. இங்கேதான் நிறைய கிறிஸ்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். ஒழுங்கா கோயிலுக்கு போறோம், ஒழுங்காக செபிக்கிறோம், இறைவார்த்தை வாசிக்கிறோம், ஆனால் குடும்பத்திலே நாம் பல விடயத்திலே தோற்று போய் நிற்கின்றோம். They give first priority going to church, but they fail to live a proper life within the family. யாருமே கோயிலுக்கு போக தவறுவதில்லை, ஆனால் குடும்பத்திலே தான் சரியாக வாழ தவறி போய் விடுகிறார்கள். Building family through time and togetherness. நேரம் மற்றும் ஒன்றிணைவின் மூலம் குடும்பத்தை கட்டி எழுப்புதல், குடும்பத்துக்காக நேரத்தை கொடுப்பதும் குடும்பத்திலே ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் குடும்பத்தை கட்டி எழுப்புதல். When my son Isaac was 1 year old, இந்த ஃபேமிலி தான் சொல்ல வேண்டியிருக்குது, and that's very important. நான் உங்களுக்கு போதிக்கலாம், but I have to be example too. என்ன இது ஒரு சான்ஸ் ஆனே. ஓகே, ஐசாக் பிறந்து 1 year இருக்கும் பொழுது Judy sent me to a class called How to be a Good Father. ஜூடி வந்து என்னுடைய மனைவி ஜூடி வந்து என்ன செய்தார்கள் என்றால் ஒரு வகுப்புக்கு அனுப்பினார்கள், எவ்வாறு நல்ல சிறந்த தந்தையாக இருக்க முடியும் என்ற ஒரு கிளாஸுக்கு அவர்கள் அனுப்பியிருந்தாங்க. அவர்கள் பிள்ளையை கொண்டு அந்த இந்த பிளே ஸ்கூல் அங்கே கொண்டு போகும் பொழுது அங்கே போய் பிள்ளைகள் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் இருக்கலாம், அப்படி இருந்தது, அப்போ இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் தான் அங்கே சொன்னார்கள், இப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து தமிழில் தான் நடக்கும். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் கட்டாயமாக அந்த கிளாஸுக்கு போகணும் அப்படி என்று. ஏன்டா கட்டாயம் போகணும், ஏன்டா எங்களுக்கு பிள்ளையை வளர்க்கணும் வேண்டாம், வி நீட் இன்ஃபர்மேஷன். அப்போ நான் வந்து சரி போகிறேன்ட்டு அங்கே போனேன். It was a 5 lessons program taught in Tamil for the father struggling with the family life. எந்த தந்தைமார்களாம் தமிழ் தந்தையர்கள் குடும்பத்திலே பிரச்சனையான இருந்தார்களோ அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட வகுப்பு தான் இது. அதில் 5 classes இருக்கும், 5 வகுப்புகள் அதில் நடந்தது. ஸோ அங்கே போய் குந்தினன், அங்கே 25-30 பேர் வந்திருந்தார்கள். அதில் நான் மட்டும்தான் கொஞ்சம் இளமாலாக இருக்கிறேன், மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் வயதான ஆக்களாக இருக்கிறார்கள். அப்போது பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், என்ன சின்ன வயசில் அடித்து போட்டிடுவோன்ட்டு. எனக்கு விளங்கவே இல்லை, கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் என்று. நான் இப்போ தான் 2-3 years. ஓகே, அதுக்குள்ள கை நீட்டிடுறோம். நான் இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்ல அப்போ அவர் சொன்னார், இங்கே இருக்கிற எல்லாரும் கை நீட்டி உள்ளே போய் வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவர்களுக்கென்று தயாரித்து கொடுக்கப்பட்ட வகுப்பு தான் அந்த வகுப்பு. பட் அதில் நானும் வந்து இருந்தேன். ஸோ அங்கே கொடுக்கப்பட்ட புக்கெல்லாம் கொடுத்தார்கள், சில லெசன்ஸ் எல்லாம் அவர்கள் தந்தார்கள். சரி, ஃப்ரம் திஸ் கிளாஸ் I learned a key lesson. அந்த வகுப்பிலிருந்து நான் கற்றுக்கொண்ட நிறைய விடயங்கள், அதில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை கற்றுக்கொண்டேன். It is not about how expensive a toy you buy for your child.
It is about how much time you spend playing with them, with the toy, with your child. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீ எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு விளையாட்டு பொருளை வேண்டி உன் பிள்ளைக்கு கொடுக்கிறாய் என்பது முக்கியமல்ல, உன் பிள்ளையோடு எவ்வளவு நேரம் நீ விளையாடுகிறாய் என்பதுதான் முக்கியம். நீ வேண்டி கொடுக்கிற அந்த அந்த விளையாட்டு பொருளோடு எவ்வளவு நேரம் விளையாடுகிறாய் என்பது முக்கியம். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து ஐந்து கிளாஸ்லையும் நிறைய ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ் அவர்கள்லாம் வந்தார்கள். அப்போ அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரியோ? ஸோ அப்போ அதில் தான் அவர்கள் சொன்னார்கள் வந்து, இப்போ ஏண்டா இதெல்லாம் நீங்கள் செய்யாதெல்லாம் வீட்டில் சண்டை பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்திருக்கிறீர்கள், ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படி என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சரி, before this I thought I should buy Isaac whatever he liked. அதுக்கு முன்பு அந்த கிளாஸுக்கு போகும் வரைக்கும் நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எல்லா அப்பா அம்மா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அம்மா அம்மாரை விட அப்பா அம்மாருக்கு நிறைய இருக்கும். இந்த பிள்ளைக்கு நான் எதை நல்ல பொருள் விளையாட்டு பொருள் வேண்டி கொடுக்கலாம் என்றது ஆசை இருக்கும். சரியோ? ஐயோ நாங்கள்லாம் இலங்கையில் இருந்த பொழுது எங்களுக்கு இது கிடைச்சதா இல்லையே, அப்போ என் பிள்ளைக்கு நான் நல்லதா வேண்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் எல்லாரும் நினைப்போம். நானும் அப்படிதான் நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அங்கு போகும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ எவ்வளவு எக்ஸ்பென்சிவான பொருள் வேண்டுறது முக்கியம் அல்ல, நீ பிள்ளையோடு விளையாடுவதுதான் முக்கியம் அப்படி என்று அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஸோ but I realized Isaac did not need a toy to play, he needed me to play with him. அப்புறம் அந்த நேரத்தில் நான் அறிந்து கொண்டேன், ஐசாக்குக்கு வந்து விளையாட்டு பொருள் முக்கியம் அல்ல, அவனோடு நான் விளையாடுவதை தான் அவன் விரும்புகிறான் அப்படி என்பதை. ஏன்னா அந்த சைக்காலஜி டாக்டர்ஸ் அதை சொல்லும் பொழுதுதான் எங்களுக்கு தெரியும், ஏன்னா பிள்ளைகள் என்ன விரும்புகிறான்னு எங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும், அந்த படித்தவர்களுக்கு ஒரு பிள்ளை எதை விரும்புகிறது என்று. சரி, அதை சொல்லிட்டு அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்கள். எனிவே சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பொருளை பிள்ளைக்கு வேண்டி கொடுங்கள், இந்த பிள்ளைக்கு விருப்பமான ஒரு பொருளை வேண்டி கொடுங்கள், கொடுத்துட்டு நீங்கள் போய் மறைந்து நின்று அதை பார்த்து கொண்டே இருங்கள், எவ்வளவு நேரம் அந்த பிள்ளை அந்த பொருளோடு விளையாடுகிறது என்று. அவர்கள் சொன்னார்கள், கவனித்து பாருங்கள், ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் அந்த பிள்ளை அந்த பிள்ளையோடு விளையாடிட்டு அப்படியே திரும்பி பார்த்து மம்மி அல்லடி டேடி என்று கூப்பிடும். உடனடி அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு தேவை அம்மாவும் அப்பாவுமே தவிர அந்த விளையாட்டு பொருள் அல்ல என்று. So this is the big lesson. சரியோ? அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு உதவுகிறது. நாம் பைபிள்ல நிறைய விஷயங்களை படிக்கலாம், ஆனா அது குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதமா வர வேண்டும்னா இது போன்ற பல விடயங்களை நாம் அறிந்து பயிற்சி செய்தால் மட்டும்தான் திருமறை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக வரும். அதற்கு பின்பு நாம் அதை கவனித்து பார்த்தேன். வீட்டிலே ஒரு 10 நிமிடம் இல்லை 5 நிமிடம் விளையாடனே அப்பா கம் அண்ட் பிளே வித் மீ என்று அவர் கூப்பிட ஆரம்பித்துடுவார் உடனே. அப்பதான் எனக்கு தெரியும், எந்த பிள்ளைக்கும் வந்து டொய்ஸை விட அம்மா அப்பா தன்னோடு விளையாடுவதுதான் மிக விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஓகே, the challenges Tamil families face. தமிழ் குடும்பங்களை எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சந்திக்கும் பொழுது குடும்பத்தை பற்றி நாம் தியானிக்கொண்டது மிக அவசியமாக இருக்கும். இன்றைக்கு இலங்கை தமிழ் குடும்பங்கள் சந்திக்கின்ற நிறைய சவால்கள் என்ன? எந்த குடும்பத்திலையும் போய் பாருங்கள், பிள்ளைகளை பற்றிதான ஒரு பெரிய பாரம் பல குடும்பங்கள் இன்றைக்கு இருக்குது. சரியோ? எங்களுடைய நாட்டில் இருந்ததை விட இந்த நாட்டில் எல்லா வசதியும் இருக்கு, படிப்பதற்கு வசதி இருக்கு, வேலை செய்வதற்கு வசதி இருக்கு, எல்லா வசதியும் இருந்த பொழுதிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை பற்றிதான பெரிய பாரம் இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்? நாடு காரணமா? இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் காரணமா? இல்லை. பள்ளிக்கூடம் காரணமா? இல்லை. கலாச்சாரம் காரணமா? இல்லை. குடும்பம் காரணம். அம்மாவும் அப்பாவும் தான் முக்கியமான காரணம். அதை நாம் முதலாவது புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது மிக முக்கியமான ஒன்று. சரியோ? So the challenges Tamil families face today. Why do many Tamil families face so much trouble today? Separations, அதாவது பிரிவு, suicide, தற்கொலை செய்வது, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், மன அழுத்தம் சம்பந்தமான நிறைய நோய்கள், அண்ட் லேக் ஆஃப் யூனிட்டி, அது ஒற்றுமை இல்லாத நிலைகள் நிறைய குடும்பங்கள்ல தெரியுது இல்லை. பிள்ளைகள் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், எவ்வளவு உழைக்கிறார்கள், என்ன படிக்கிறார்கள், யாரோடு பழகிறார்கள், ஒன்றுமே நிறைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கிறது. பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதை சொன்னால் கூட அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதே இல்லை அப்படி என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர், நிறைய பிள்ளைகள். சரியோ? அதனால பிள்ளைகள் அமைதியாகவே இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய சொல்ல வருகிறார்களாம். பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள், அதுக்கு வேற என்னொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லெட்ஸ் பி குவைட். விஷயம் முடிஞ்சு.
எங்கட ஊர்ல தான் கண்ட மாதிரி பேசுறது, சண்டை பிடிக்கிறது, அடிக்கிறதெல்லாம் எங்க ஊர்ல. இங்க பிள்ளைகள்லாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். அதனால கவனமாக நாம் அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் அவர்களை வாயை மூட வைத்து விட்டோமோ அதுக்கு பின்பு திறக்க முடியாது. அவர்கள் எங்களோடு வராதபடி செய்து விட்டோமோ அதுக்கு பின்பு அவர்களை கொண்டு வர முடியாது. சரியோ? எனக்கு தெரியும், எங்கள் ஐசாக் பிறந்த காலத்திலேருந்து எங்கள் ஜெப கூட்டத்துக்கு வந்த நிறைய பிள்ளைகள் வந்தார்கள், அவர்கள் நின்றார்கள். அதுக்கு என்ன காரணம்? நான் பிள்ளைகளை சொல்ல மாட்டேன், பெற்றோரை சொல்லுவேன். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வா கூட்டத்துக்கு வா கூட்டத்துக்கு வான்னு சொன்ன எத்தனை பெற்றோர் அந்த பிள்ளைகளோடு போய் விளையாடினார்கள், அந்த பிள்ளைகளோடு பார்க்குக்கு போனார்கள், அந்த பிள்ளைகளோடு பீச்சுக்கு போனார்கள், அந்த பிள்ளைகளோடு மூவிக்கு போனார்கள். தெரியாது. நாங்கள் அவர்களோடு போனால்தான் அவர்களும் எங்களோடு வருவார்கள். சரியோ? நாங்கள் எங்கள் வீட்டில் சொன்னோம், Friday, if you can, make Friday for the God's day. But others day, you can go anywhere, but even we will come with you. மற்ற நாட்களில் நீ எங்கேயும் போகலாம், உன்னோடு நாங்களும் வருவோம். ஆனால் வெள்ளிக்கிழமை உன்னால் ஏழுமாக இருந்தால் கடவுளுக்கு கொடுக்கிற நாளாக நீ அதை மாற்ற முடியுமா அப்படின்ற ஐசாக் இடத்துல சின்னலே கேட்டிருந்தோம். அதுக்கு பின்பு ஃப்ரைடே இங்கே வந்தால் அடுத்த நாள் அவருக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குதோ அதுக்கு தான் நாங்கள் முதலிடம் கொடுத்தோம். அவரோடு போகணுமா, அவரோடு தான் நாங்கள் போனோம். இல்லாட்டி இங்கே வர முடியாதவர். சரி, எனிவே. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமை இல்லாத நிறைய நிலைகள், இன்னும் நிறைய ட்ரபிள் தமிழ் குடும்பங்கள்ல இன்றைக்கு இருக்கிறது. பேஸ்ட் ஆன் மை மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பணியின் அனுபவத்திலே நான் கண்டு கொண்டது என்றால், நான் நிறைய குடும்பங்களை சந்திக்கிறேன், போய் அந்த பிரச்சனை என்றால் போய் கதைக்க போகிறேன். அப்படி போய் பார்க்கும் பொழுது the main problem is the lack of healthy family time. பல குடும்பங்களே நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்றால் ஆரோக்கியமான குடும்ப நேரம் குடும்பத்திலே இருக்கவில்லை. அவர்களிடத்திலே போய் கதைத்தல, எப்போ நீ கடைசியாக வெக்கேஷன் போனீங்கன்னு கேட்டால், இன்னும் வெக்கேஷனா? நிறைய பிள்ளைகள் சொல்றது எங்களுக்கு தெரியாது. சில பிள்ளைகள் சொல்றாரு வெக்கேஷன் என்னட்டு எங்கட அம்மா அவட அண்டி வீட்டையும் அங்கிள் வீட்டையும் தான் கூட்டிட்டு போறான். அது வெக்கேஷன் இல்லை. அது சில பிள்ளை சொன்னாங்க வெக்கேஷன் எடுத்து எங்களே ஸ்ரீலங்காவுக்கு வரட்டாம். ஸ்ரீலங்காவுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யறது? வெக்கேஷன் இஸ் நாட் வெக்கேஷன். சரியோ? இன்னும் சில பேர் சொன்னார்கள், எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்துக்கிட்டால் அந்த பர்த்டே பார்ட்டியாம், இந்த வெட்டிங் பார்ட்டியாம், இப்படியே பார்ட்டி என்று சம்மரில் இருக்கிற எல்லா வீக்கெண்டையும் அவர்கள் முடித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி நிறைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அதனால நாங்கள் இந்த சம்மர் 2 months நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கூட்டம் வைக்கிறது இல்லை. தட்ஸ் த ஃபேமிலி டைம். அதுக்கப்புறம் எல்லா நேரத்தையும் நாங்கள் இந்த கூட்டத்துக்காக நாம் செலவழிக்கலாம். ஆனால் அந்த சம்மர் டைம் 2 மாதம் தான் எங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்படி நிறைய குடும்பத்தில் பார்த்துக்கிட்டால் அது போன்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தது. அது காரணம் அவர்களுக்கு சரியான ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்ப நேரத்தை கொடுக்க முடியவில்லை. Many Tamil families work 2 or 3 jobs to pay off debts because they brought their families from Sri Lanka. That's the first stage of us. சரியோ? எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுடைய முதல் நிலை என்ன மாதிரி இருந்தால், இந்த நாட்டுக்கு வந்த உடனே ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் கூப்பிட வேண்டியதாக இருந்தது. சரியோ? நிறைய பணம் கட்டி கூப்பிட வேண்டியதாக இருந்தது, ஸ்பான்சர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவர்கள் வந்த உடனே அப்பார்ட்மெண்ட் எடுத்தவர்களை பார்க்க வேண்டியதாக இருந்தது. நிறைய செலவுகள் வந்தது அதுக்கு. அதனாலே அந்த செலவுகளை அடைப்பதற்காக 2 வேளை 3 வேளை கட்டாயமாக செய்ய வேண்டியிருந்தது. அப்போ அதனாலே அதை செய்தான் கடனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நாங்கள்லாம் வேலை செய்யும் பொழுது இந்த முதலாளி கேட்பார், when are you going to take the vacation? அப்போ எங்களுக்கு வெக்கேஷனா, எப்போ வெக்கேஷன் எடுக்க போறாங்க? எங்களுக்கு அந்த வெக்கேஷன் என்றாலே என்னன்னு தெரியாது. we are not going to vacation என்று சொன்ன உடனே ஓகே I will pay you that money என்று அவர் சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்போ நீ ஒர்க் பண்ணு, அந்த காசை நான் உனக்கு நான் செக்கோட சேர்த்து தந்துடுறோம். வெக்கேஷன் தான் எங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில். ஏன்னா எங்களோட எண்ணம் எல்லாம் குடும்பத்தை அங்கே இலங்கையில் அங்கே குண்டு விழுந்து கொண்டிருக்கு, எப்படியாவது எப்போ அவர்களை கூப்பிடலாம், எப்படி அவர்களை இங்கே கொண்டு வரலாம், எப்படி கல்யாணம் கட்டி வைக்கலாம், அது செய்யலாம் இது செய்யலாம். அப்போ அதில் அந்த பற்றிய சிந்தனையும் அதற்கான கடனும், அதை நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து கட்டி அந்த கடனை கொடுத்தது எங்களுடைய முதலாவது ஸ்டேஜ். And then they worked long hours to buy house and cars or other vehicles and focusing on material development. அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டால் நாம் எல்லாரும் திருமணமாகி எங்களுக்கு வீடு வேண்டுவது, எங்களுக்கு வாகனம் வேண்டுவது, எங்களுக்கு பொருட்கள் வேண்டுவது, அப்படின்ட்டு அதிலே நேரம் செலவழித்தோம். அதுக்காக பணம் சேர்க்க வேண்டியதாக இருந்தது, அதுக்காக நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. However, we failed to spend time with our family, with their family. நாம் இதெல்லாத்திலேயும் நிறைய நேரம் செலவழித்து விட்டு குடும்பத்திலே நேரம் செலவழிக்க
நாம் தவறி போனோம். அதனுடைய பாதிப்பு இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் சரியாக அறிந்தால் தான் அட்லீஸ்ட் எங்களுடைய பிள்ளைகளுக்காவது அதை சரியாக நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லை என்றால் அவர்களையும் நாம் பிழைவிட விட்டு விடுவோம். அதுக்கு பின்பு அந்த வேதனை நான் அனுபவிக்க போறோம். அதனாலே இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்றாகும். சரி, family time is essential for peace and unity in the family. குடும்ப நேரம் இருக்கிறதுல அது வந்து குடும்பத்திலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் வருவதற்கு குடும்ப நேரம் மிக மிக முக்கியமான ஒன்று. As the Bible says in Psalm 127 verse 1, unless the Lord builds the house, the builders labor in vain. திருப்பாடல்கள் 127:1. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா இதை? ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. So this verse highlights two important points. இந்த இறைவார்த்தை ரெண்டு முக்கியமான பகுதிகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. Number 1, without God's guidance your effort are in vain. கடவுளுடைய வழிநடத்தல், கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்முடைய உழைப்பு வீணாகி விடும் அப்படின்னு இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. சரியோ? Second, God builds your family through your cooperation. இரண்டாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது கற்றுக்கொள்கிறோம் என்றால், எங்களுடைய உதவி இல்லாமல், எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இறைவனால் எங்கள் குடும்பத்தை கட்ட முடியாது என்பதையும் அதிலே நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். So this cooperation is not just through prayer and Bible meditation. எங்களுடைய ஒத்துழைப்பு என்பது செபிக்கிறதும் இறைவார்த்தையை வாசித்து தியானிக்கிறது மட்டுமல்ல, but through the way you live and relationship with your family. எங்களுடைய குடும்பத்திலே நாம் வாழுகிற முறையும் எங்கள் குடும்பத்திலே நாம் வைத்திருக்கின்ற உறவு முறையும் தான் மிக முக்கியம். இதை வைத்துத்தான் கடவுளால் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். இல்லைன்றால் கட்டி எழுப்ப முடியாது. சரியோ? நாம் வெறும் ஜோம் பண்ணி போட்டு அங்கே வீட்டிலே சண்டை பிடிச்சு கொண்டு எரிஞ்சு விழுந்து கொண்டு அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பமாக இருந்தால் கடவுளால் எங்கள் குடும்பத்தை கட்ட முடியாது. சரியோ? அதனால அதை நான் தெளிவாக தயவு செய்து அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். So if you ask me what has helped me build my family, நீங்கள் இப்ப என்னிடத்திலே கேட்டால் உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு என்ன உங்களுக்கு உதவி செய்தது? I don't know. நீங்கள் வந்து எப்படி பார்க்க தெரியாது. நானெல்லாம் யாரோ ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டா நான் கட்டாயமா அவரிடத்துல போய் கேட்பேன், எனக்கு நீங்க எப்படி இதை செய்கிறீர்கள் சொல்ல முடியுமா அப்படி என்று. சரியோ? நான் சில நேரத்தில் அதை எதிர்பார்ப்பேன், யாராவது கேட்பார்களா? யாரும் கேட்கறது இல்லை. கேள்வி கேட்டு நாம் பழக வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. கேள்வி கேட்டு பழகவில்லையோ நாம் ஒருபோதும் வளர முடியாது. சரியோ? அதனால தான் நானே கேட்குறேன் இந்த கேள்வி. யாராவது வேறொரு யார் செய்தாலும் நான் பார்த்துட்டு அவரிடத்துல போய் கேட்பேன், எப்படி நீங்கள் இப்படி கதைத்தீர்கள், எப்படி நீங்கள் இப்படி பாடினீர்கள், எப்படி நீங்கள் இதை செய்தனீர்கள் அப்படின்னு நான் கேட்கறது. ஏன்னா கேட்டுதானே எங்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், இல்லாமல் எங்களுக்கு தெரியாது அது. ஓகே, அப்ப எங்களுடைய குடும்பத்தை எவ்வாறு நீங்கள் கட்டுகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீர்கள் என்றால், I will say our family time. எங்களுடைய குடும்பத்துக்காக நாம் கொடுக்கிற, you can see some pictures today. இன்றைக்கு எங்களுடைய படங்கள் கூட நீங்க பார்க்கலாம். குடும்பத்துக்காக நாம் கொடுக்கிற நேரம் தான் எங்கள் குடும்பத்தை கட்டி அமைப்பதற்கு மிக உதவியாக இருக்கிறது. நீங்கள் சில நினைக்கலாம் பிரதருக்கு நேரம் இருக்காக்க மாட்டேன். நீங்கள் வீட்டை வந்து பார்த்தா தான் தெரியும், சோஃபாவில் கூட நாங்கள் இருக்கிறதே இல்லை, வீட்டில் டெலிவிஷனே இல்லை, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரமே இல்லை. 24 hours நாங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போய் செய்தா 8 hours வீட்டை வந்து அதுக்கப்புறம் நாங்கள் we are relax, அதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. ஆனால் இந்த வேலை 24 hours நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து கொண்டிருக்கும், ஏதாவது ஒன்று செய்ய ஒன்றும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். தெரியும், மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இருப்பினும் நாங்கள் கற்றுக்கொண்டது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் போவோமாக இருந்தால் நாம் செய்கிற வேலை எல்லாம் வீணாகிவிடும், பிரச்சனையாகிவிடும், கஷ்டமாகிவிடும் என்று. ஓகே, the family time என்று வரும்பொழுது number 1, Isaac's toys help us spend time together. number 1, எங்களுடைய வீட்டிலே பார்த்துக்கிட்டால் ஐசாக்கு நிறைய பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் வேண்டிய பொழுது அந்த பொருட்கள் தான் எங்களுக்கு உதவி செய்தது அவரோடு கூட நேரம் செலவழிப்பதற்கு. சரியோ? நாட் ஓன்லி ப்ரேயர் எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் செய்வோம். ஏன்னா நிறைய நேரம் எழுதி வச்சு ப்ரே பண்ணி கொண்டு அவள் விட்டு போயிடும். அவைகளுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அது நிறைய நேரம் ப்ரே பண்ணுறது நாங்கள் எங்கள் பாட்டில் ப்ரே பண்ணுவோம். அவையில் வச்சு ப்ரே பண்ணும் பொழுது வெரி சின்ன குழந்தை, ஏன்னா அவருக்கு ஹோம்ஒர்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ப்ராஜெக்ட் இருக்குன்னு தெரியும். அப்போ இதில் வச்சு குண்டி அவர் ப்ராஜெக்ட் தான் யோசிச்சு கொண்டே இருப்பார். சரி, ஒரு முறை நாங்கள் இங்கே வந்து கூட்டம் முடிஞ்சு போகும்பொழுது ஜூடி கேட்டேன், இன்றைக்கு என்ன அப்பா சொன்னதில் என்ன விளங்குனது
ஏன்னா அவர் சொன்னார் நான் இந்த ப்ராஜெக்ட் தான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். இட்ஸ் அ வெரி குட் பீஸ்ஃபுல் டைம் ஆன்சர். நான் ப்ராஜெக்டை பற்றி யோசிக்கிறதுக்கு வீட்டை போனோன்னு நான் ஃபைன் பண்ணிட்டேன், இந்த ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டு அங்கே போனோன்னு முடிக்க போகிறேன் அப்படியாண்டு. ஓ வெரி குட், அட்லீஸ்ட் ப்ரேயர் மீட்டிங் அப்படி உதவி செய்யிருக்குன்னா அந்த அந்த யூனோ ப்ராஜெக்ட் இருந்தால் இங்கே வந்து எப்படி பாடிக்கொண்டிருக்கிறது, எங்களுக்கெல்லாம் வேலையை தான் நாங்கள் நின்றுடுறோம், நாங்கள் வாரதில்லை. அப்போ பிள்ளைகளை கூட்டிட்டு இருந்தால் அவர்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதுபோல் நிறைய நேரம் இருத்தி வச்சுட்டு நாம் எல்லாம் பாட்டு பாடி ப்ரே பண்ணி கொண்டு இருந்தால் அவர் நோ நெக்ஸ்ட் டைம் வந்து கனி கம் டு ப்ரே, நோ எனக்கு இப்போ ஹோம் ஒர்க் இருக்கு, அப்படின்னு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சொல்லிடுவேன். அதனால கம் ஜஸ்ட் 2 minutes 1 minute 5 minutes அப்படிதான் சரி. ஆனால் பொருட்களோடு விளையாடுவது என்பது மணித்தியால கணக்கில் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். மணித்தியால கணக்கில் அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது, இப்படி ஓடுறது அப்படி ஓடுறது, கார் ஓடுறது பஸ் ஓடுறது அப்படி என்று நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு அவருடைய விளையாட்டு பொருட்கள் உதவி செய்யுது. நம்பர் 2, நெய்பர்ஹுட் வாக்ஸ் ஹெல்ப் அஸ் டு கனெக்ட். நாங்கள் எந்த இடத்துலலாம் இருந்தோமோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் சம்மர் வந்தால் எப்படியாவது நடக்கிறதுக்கு சில நேரத்தில் கூட்டம் முடிஞ்சு போயிட்டு கூட நாங்கள் நடப்போம். ஏண்டா நடக்கிறது வந்து நிறைய நாங்கள் கதைப்போம். கதைக்க முடியும், வேறு வீட்டில் வேலை செய்யறது கதைக்க முடியாது. ஸோ வாக் போய்க்கொண்டு இருக்க தான் நாங்கள் நிறைய கதைக்க முடிஞ்சது. அதனாலே நடந்தது எங்கள் நெய்பர்ஹுட்ல இருந்த அந்த நடை பாதை எல்லாமே எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு மிக உதவியாக இருந்தது. நம்பர் 3, அண்ட் எவ்ரி சம்மர் வி வாக் ஆஸ் அ ஃபேமிலியாக ஓரளவுக்கு நடப்போம். இப்பயும் ஃபேமிலியாக நடப்போம். மகனும் வருவார். ஷேர் அவர் தாட்ஸ் அண்ட் நெவர் டேக் அவர் ஃபோன். எங்களுடைய கருத்தெல்லாம் கதைப்போமா, நான் ஒரு நாளாவது ஃபோன் கொண்டு போகிறதில்ல. ஃபோன் எல்லாம் வீட்டை வச்சுட்டு தான் நடக்க போவோம். ஐசாக் வந்தாலும் இப்பயும் அப்படி தான், ஃபோன் எல்லாம் வீட்டை வச்சுட்டு நாங்கள் நடக்க போவோம். ஏன்டா ஃபோனில் போய்க்கே ஃபோன் வந்துடும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் நடந்து போய்க்கே இந்த வீட்டு கதை அந்த கதை ஊர் கதை அந்த கதையெல்லாம் காய்ச்சி வாக்கிங் நடந்து கொண்டிருக்கும். சில நேரத்தில் ஜிம் செய்யும் பொழுது காய்ச்சி சில பேர் சில இடத்துல பார்த்தா அங்கே இடத்துக்கிட்ட ஒரு விளையாட்டு இடம் இருக்குது, அதில் நிறைய தமிழாக்கள் பிள்ளைகள் விளையாடி பிள்ளைகள் தங்க பாட்டில் அங்கே ஏறி விளையாடும், இங்கே சறுக்கி விளையாடும். இங்கே அம்மா அப்பா ஃபோனில் இருந்து கொண்டு அந்த படம் பார்த்தியா, இந்த நாடகம் பார்த்தியா, அங்கே அவர் பார்த்தியா, இந்த மாதிரி இதுதான் நடந்து கொண்டிருக்கும். அங்கே பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே யாரோ ஒருவரோட விளையாடி கொண்டிருப்பார்கள். That's not a healthy family time. அங்க போறதே நாங்க பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு, பிள்ளைகளை யாரோடைய விளையாட விட்டு இருக்கிறதுக்கு அல்ல. எனிவே ஸோ அதனால போனை நாங்கள் வீட்டை வச்சு நடக்கிறது அது எங்களுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அண்ட் ஆல்சோ பார்க் அண்ட் பீச்சஸ் நியர் us have been a blessing. எங்களுக்கு பக்கத்தில் இருந்த பார்க்காக இருக்கலாம், பீச்சாக இருக்கலாம், சம்மர் டைம் வரும் பொழுது ஸோ அதில் போய் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. பார்க் அண்ட் பீச் எங்களுக்கு பிளஸிங். சில பேருக்கு சர்ச் தான் பிளஸிங்காக இருக்கலாம், சர்ச் ஆல்சோ த பிளஸிங் தான். ஆனால் பார்க் அண்ட் பீச் ஆல்சோ பிளஸிங் ஃபார் அஸ். எங்களுக்கு அந்த பார்க்கில் போய் அப்பா நல்ல வெதர் கிடைச்சிட்டா வெல்ஸ்கோ காலம்புற போயிட்டு பின்னேரம் வரையும் வடிவாக இருந்தாச்சு, கொண்டே டேபிள் எல்லாம் அதெல்லாம் பூட்டியாக எல்லாம் போட்டாச்சு, அடுப்பு போட்டாச்சு, இருந்து சாப்பிட்டாச்சு, நல்ல வடிவாக இருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தாச்சு. அந்த டைம் வந்து தட்ஸ் அ குட் மெடிசின், நல்ல ஒரு மருந்து. இது வந்து அதுக்காக தான் இந்த நாட்டில் அதுக்கெல்லாம் வசதி செய்து எங்களை போக சொல்லி இருக்கிறார்கள். தெரியும். அதனாலே அது கூட எங்களுக்கு மிக உதவியாக இருந்தது. அண்ட் we spend hours there as family. குடும்பமாக நிறைய மணி நேரங்கள் அதில் வந்து நாங்கள் செலவழித்திருக்கிறோம். And every year we visit the Divine Mercy Center for a family retreat. சின்னனா இருந்த காலத்துலேருந்து நாங்கள் வந்து டிவைன் மேசி சென்டர் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே கிங்ஸ்ன்னு கிட்ட ஒரு டிவைன் மேசி சென்டர் இருக்குது. அதுக்கு நாங்கள் எவ்ரி இயர் போவோம். சில நேரத்தில் உங்களுக்கு தெரிய வேணும், பிள்ளைகள் வந்து ஒரு சில காலம் தான் எங்களோட வரலாம், அதுக்கு பிறகு வர முடியாது. இப்போ வந்து ஐசாக் எங்களோட வர முடியாதுன்னு அவர் ஒர்க் பண்ணுறார். அதுக்கு முதல் வரலாம், ஏன்னா அவருக்கு பள்ளிக்கூட லீவு நாட்களில் வரலாம். ஸோ அந்த காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டியது செய்யாமல் போனால் இனி வந்து செய்ய முடியாது. அதனால நாங்கள் சம்மர் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நாங்கள் எந்த வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ண முதல் டிவைன் மெஸ் சென்டர் அதில் போயிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் டைம், ஒரு ரிட்ரீட் டைம் எடுப்போம். அதே நேரத்தில் அதுக்கு பிறகு நிறைய நேரம் வந்து எங்களோட குடும்பத்துக்காக நிறைய டைம் அங்கே கொடுக்கப்படும். ஸோ வி ஸ்டேட் ஃபார் 3 or 4 days. அங்கே 3, 4, 5 நாள் கூட நாங்கள் இருந்திருக்கிறோம். ஈச் டே இன்க்ளூட்ஸ் 3 hours ஆஃப் ப்ரேயர், மார்னிங், நூன் அண்ட் நைட். ஒன்லி 3 prayers தான். காலம்பரம் ஒரு ப்ரேயர் நடக்கும், மத்தியானம் ஒரு ப்ரேயர், பின்னேரம் ஒரு ப்ரேயர். தட்ஸ் ஆல். But the rest of the time we dedicate to family activities. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய குடும்பத்துக்காக எங்கள் நேரத்தை நாங்கள் அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நாங்கள் என்னவும் செய்யலாம், வெளியில் போகலாம், நடக்கலாம், சாப்பாடு தருவாங்க, சாப்பிட்ட பிறகு நாங்கள் என்னவும் செய்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு போனதுக்கு என்ன காரணம் வேண்டாம், that's the cheapest place எங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறைய பணம் கொடுத்த ஒரு இடம் போக முடியாது. அதில் வந்து நாங்கள் என்ன டொனேஷன் கொடுக்குறோமோ அந்த டொனேஷன் மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் நான் 3 நேரம் சாப்பாடு, பெரிய நல்ல சாப்பாடு வராது,
பட் இருக்கிறதுக்கு ரூம் பெட் கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் ஃபேமிலியாக இருந்து கதைக்கலாம், பின்னால் நிறைய இடம் இருக்குது, ஒர்க் பண்ணுவோம், அதில் விளையாடலாம். அப்போ அந்த டிவைன் மேசேஜ் சென்டர். ஓகே, we also visit Niagara Falls every year. சரியோ, ஐசாக்கெல்லாம் பார்க்கல, என்ன குட்டியாக சின்ன இருக்கிறாரு, ஆண்ட்ரூ பக்கத்தில் நிற்கிறது. அதுக்கப்புறம் பக்கத்தில் நாங்கள் ஐ திங்க் இது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன், கொரோனா முடிஞ்சு. ஏன்னா நயக்ரா ஃபால்ஸ் வந்து நாங்கள் அதான் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் போன இடம். ஸோ அது வந்து எவ்ரி இயர் அங்கே போய் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதுக்காக என் ஒய்ஃப் வந்து ஒரு வருஷமாக காசு சேர்ப்பாங்க. ஏண்டா டக்குன்னு போக முடியாது, அங்கே ஹோட்டல்லாம் கொஞ்சம் விலையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்படியாவது அந்த ஃபேமிலி டைம் மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்ப்போம். ஏன்டா தட்ஸ் வெரி வெரி எங்களுக்கு இந்த ஹோல் மெமரிஸ் திருப்பி கொண்டு வரும். ஸோ அந்த களி மேரி பண்ண நாள் அந்த ஹோல் மெமரிஸ் எல்லாம் எனக்கு வரும். ஸோ கட்டாயமாக அது போகிறது எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருந்தது எங்களோட ஃபேமிலியை பில்ட் பண்ணுறதுக்கு. சரி, த்ரூ இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ட்ரிப், இட் இஸ் மீனிங்ஃபுல் ஃபார் அஸ். இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அது எங்களுக்கு உதவியாக இருந்தது. மற்ற வெக்கேஷனை விட இதுக்கு பக்கத்தில் பார்க்க போனால் பெரிய செலவில்லை, இதுக்கு போனால் கொஞ்சம் செலவாயிரும். சரி, recently Isaac suggested going to new place instead of going to the same places. இது வந்து எல்லா குடும்பத்திலையும் வரும். பிள்ளைகள் வளர்ந்தோன்னா இது என்ன எந்த எப்போ பார்த்தாலும் நயக்ரா ஃபால்ஸுக்கு போய் அங்கே என்ன இருக்குது, எத்தனை தரம் போய் பார்க்குறது. ஏன்னா அவள் இப்போ வளர்ந்துட்டோம். அது சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஒரு ஐஸ்கிரீம் வண்டி கொடுத்தா சரி, அந்த ஐஸ்கிரீமோட அவர்கிட்ட டைம் எல்லாம் போகும். இப்போ வளர்ந்தோன்னா அவருக்கு ஐஸ்கிரீம் வண்டி கொடுக்க முடியுமோ இல்லை, பிட்சா வண்டி கொடுக்க முடியுமோ இல்லை. அப்போ அவள் என்ன சொல்லணும்னா, நோ இதுக்கெல்லாம் தொடர்ந்து போக முடியாது, நீங்கள் இடத்த மாற்றணும், அந்த இடத்துக்கே தொடர்ந்து போய் கொண்டிருக்க முடியாது. சரி, இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் வரும். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வருகிறேன். அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவருடைய நினைப்பு மாறும், அவருடைய ஆசை மாறும், அவருடைய திட்டங்கள் மாறுகிறது. சரி, so since we could not afford expensive trip, he started to taking us to different places himself. அதனால தான் சென்ற போன கிழமை கூட அங்கே போயிருந்தோம், எங்கள் க்ரூஸுக்கு. அதனால நாங்கள் அவருக்கு சொன்னோம் என்னென்னா, பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவான இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு எங்கள் இடத்துல பணம் இல்லை, உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ஒவ்வொரு வருஷம் எங்களோட சின்னனா இருந்து வந்ததால அவருக்கு என்ன தேவை, இப்போ அவருக்கும் ஒரு ஃபேமிலி டைம் தேவை. ஸோ அதனால அவர் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை அழைச்சிட்டு போகிறார். ஸோ முதல்ல நாங்கள் அழைச்சிட்டு போனோம், இப்போ அவர் எங்களை அழைச்சிட்டு போறார். ஸோ இது வந்து சிம்பிளாக நடக்குது. இதுக்காக நாங்கள் போய் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள்லாம் கவலைப்பட்டிருக்கோம், கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லையேண்டு. பட் த டேர்னிங் வந்து மிக சிம்பிளாக பீஸாக வருது. என்ன காரணம் என்றால், நாங்கள் முதல் கொடுத்த ஃபேமிலி டைம் தான் இதை நமக்கு கொடுக்குது. சரியோ, ஸோ அதில் கூட பிளெஸிங் தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷிப் அந்த க்ரூஸில் தான் நாங்கள் போயிருந்தோம். நியூயோர்ஸில் நாங்கள் போய் எடுத்தோம். தட்ஸ் த மிரக்கிள். என்னென்றா பிளெஸிங் என்னென்றா, நான் வந்து கனடாவுக்கு வர்றதுக்கு முதல் நான் கப்பலில் வேலை செய்தேன். கப்பல் வந்து நியூயோர்ஸில் தான் நான் இறங்கினேன். நியூயோர்ஸி போர்ட்லாம் நான் இறங்கி இஞ்சால வந்தது. ஐசாக் வந்து சொன்னார், we are going to cruise but we are taking cruise from New Jersey என்று சொன்னார். நாங்கள் நியூயோர்ஸில் இருந்தால் அப்போ நியூயோர்ஸில் எடுக்க போறியா போவோம். அப்போ பார்த்தா அடே நான் இறங்கின போட்டான். ஸோ அந்த போட்டுக்கு நான் போய் நான் எந்த இடத்துல இறங்கினேனோ அந்த இடத்துல நின்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இந்த இடத்துல நான் வந்து வரும் பொழுது பயத்தோட அச்சத்தோட ஒன்றும் இல்லாமல் என்ன எங்கே போகிறேன்னு என்ன நடக்க போகுது அப்படி என்றெல்லாம் ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஆனால் இன்றைக்கு இதே இடத்துல வந்து என் குடும்பமாக என் பிள்ளையினுடைய உதவியினால் ஒரு க்ரூஸில் போகிறதுக்கு, அதாவது வந்து நான் கப்பலில் வேலை செய்யும் பொழுது ஐம் ஆல்சோ மெஸ் பாய், அதாவது சாப்பாடு கொடுக்குறது, ஆஃபீஸர்ஸ் மாருக்கு அவருடைய ரூம் க்ளீன் பண்ணுறது, அதுதான் என்னுடைய வேலை. இந்த க்ரூஸுக்கு போன பிறகு நான் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருந்ததும் எங்களோட ரூமுக்கு வந்து எவ்ரிடே அவர்கள் பெட் சேஞ்ச் பண்ணதும் தட்ஸ் த பிளெஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடைச்சது. சரி, அதுக்கு என்ன காரணம் பார்த்தீர்கள் என்றால், சும்மா ப்ரேயர் என்று சொல்லிடக்கூடாது. முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த கமிட்மெண்ட், அந்த ஃபேமிலி டைம், அதுதான் இவ்வளவு தூரம் உதவி செய்கிறது. ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் த கிறிஸ்மஸ் டைம். ஸோ குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி இன் ஃபேமிலி வெக்கேஷன், இது ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இதில் நிறைய ஃபெயிலியர் வந்து நிறைய தமிழ் குடும்பங்களில் நடக்குது. அதனால இதை நான் சொல்கிறேன். சரியோ, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி இன் ஃபேமிலி வெக்கேஷன், இதோட நாங்கள் முடிப்போம். கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து நாங்கள் முடிக்கிறோம். சரி,
Your vacation don't need to be luxurious. Whether you go to a nearby park or far off place, the key is to have family time. சரியோ? family time. எல்லாம் சொல்லுவோம் குடும்ப நேரம். சரி, நாங்கள் விடுமுறைக்கு தூர இடத்துக்கு போறது முக்கியம் அல்ல, பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கோ பீச்சுக்கு போறது அதுவும் முக்கியம் அல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் அதில் நாம் குடும்பமாக இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். சரியோ? ஃபாரா போகலாம், பெரிய எக்ஸ்பென்சிவ் வெக்கேஷன் போகலாம், சின்ன இடத்துக்கு போகலாம், குடும்பமாக நாம் இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். Whether unfortunately many people focus on sightseeing, food or shopping during vacation, but don't spend quality time as a family. நிறைய குடும்பங்கள் நிறைய வெக்கேஷன் போகும் பொழுது ஷாப்பிங் போகிறது, நிறைய இடங்கள் பார்க்கறது, அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறது, இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறது, ஆனால் குடும்பமாக அவர்கள் நேரம் என்று கதைக்கிறது இல்லை. எல்லாம் போய் களைச்சிட்டு அப்படியே படுத்துடுறது, அல்லாட்டி அவை கடமையை செய்துடுறதை தவிர போன இடத்துல குடும்பமாக இருந்து குடும்பத்தை பற்றி, எங்களுடைய வாழ்க்கையை பற்றி, எங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கணும், என்ன பிரச்சனை, அதுகளை பற்றி நிறைய குடும்பங்கள் அது கதைக்காமல் போய்விடுகிறார்கள். அண்ட் ஆல்சோ they go with friends and other family members and have very enjoyable time. இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஃப்ரெண்ட்ஸோடு ஒன்றா போகிறது பெரிய பெரிய வெக்கேஷன், குடும்பத்தில் இருக்கிற மற்ற குடும்ப உறவுகளோடு போகிறது பெரிய வெக்கேஷன். சரியோ? அதெல்லாம் ஒரு பிழையும் அல்ல. நாம் குடும்பமாக போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபேமிலி டைம், ஃபோக்கஸ் ஆன் ஃபேமிலி டைம் is important. However, they often miss spending quality time as a husband and wife and children. நாங்கள் எங்களோட ஃபேமிலி வீட்டுக்காரர் அண்ணா அக்கா எல்லாரையும் போனால் அங்கே போய் என்ன நடப்போம்? டீயை போடு, அந்த அக்கா ஒரு ரொட்டி ஒன்று போட்டு தாங்கோ வந்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கோம். அங்கே எந்த வைஃப் என்ன செய்து கொண்டிருப்பா? அங்கே இன்னொரு ஆளோட காய்ச்சி கொண்டிருப்பா. எந்த வைஃபோட, எந்த தம்பியிற வைஃபோட இல்லாட்டி அண்ணன் வைஃபோட அவள் சிரிச்சு காய்ச்சி கொண்டு அவ விருப்பம்டா போட்டு அவையை குடிக்கட்டு நாங்கள் இங்கே காய்ச்சி கொண்டிருப்போம் என்று அவை அங்கே காய்ச்சி கொண்டிருக்கிறோமே தவிர, நான் என்ன ஆக்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறேனே தவிர நானும் ஜூடியும் கதைக்கிறோமா? இல்லை. அப்புறம் வீட்டை வந்த அப்புறம் சண்டை குடிப்போம். ஐயோ யார் உடுப்பை துவைக்கிறது, நீங்கள் விருப்பம்டா உடுப்பை துவைங்கோ, நீங்கள் விருப்பம்டா சட்டி எடுத்து வைங்கோ ரெண்டு வீட்டை அப்போதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதைக்கிறோமே தவிர போன வெக்கேஷனில் அங்கே போன வெக்கேஷனில் அவர் ஆரோடைய காய்ச்சி கொண்டு நிற்கிறார், எந்த பிள்ளை ஆரோடைய விளையாடி கொண்டுன்றதே தவிர அங்கே எந்த பிள்ளை என்னோடையும் விளையாடையில அம்மாவோடையும் விளையாடையில. ஸோ அதனால ஃபேமிலி வெக்கேஷன், அதாவது அவையோட எல்லாம் ஒரு 4 hours வெக்கேஷன் வச்சிருக்கலாம், தட்ஸ் நோ ப்ராப்ளம். நானும் அப்படி போயிடுறேன். பட் வெரி குறை வேண்டாம், எங்களுக்கு இதெல்லாம் கூட மக்கள் இருப்பார்கள். ஸோ சில நேரத்தில் போகிறது, மற்றபடி நாங்கள் என்ன ஃபேமிலி டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. சரி, ஆனால் நீங்கள் அவர்களோடு போகிற மாதிரி தனியாக குடும்பமாகவும் போகணும். நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கணும், ஐயோ அது கடைசி வந்தாலும் நடக்காது பிரதர், அங்கே போனால் சண்டை பிடிச்சி கொண்டு இப்படி இப்படி தான் இருப்போமே தவிர அங்கே நாங்கள் உண்டாக இருக்க மாட்டோம். Anyway, we are close. Okay. You can go with your friends and other family members, but you should also go as your own family. Only then you can spend time talking and sharing with your family. அப்போ மட்டும்தான் உங்கள் குடும்பத்தோட கதைச்சு உங்கள் குடும்பத்தோட ஷேர் பண்ண முடியும். நாங்கள் வீட்டில் இருந்தோண்டு இல்லாட்டி இங்கே இருந்தோண்டு கதைக்க முடியாதுக்கான விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், ரஷ்ஷாக இருப்போம். ஆனால் ஒரு ஃப்ரீயாக போய் ஒரு இடத்துல இருக்க நீங்கள் எவ்வளவும் கதைக்கலாம், எவ்வளவும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். யுவர் சில்ட்ரன் ஹேவ் திஸ் கவனிங்கள் இதை, யுவர் சில்ட்ரன் ஹேவ் மெனி குவெஸ்சன் அபவுட் லைஃப், எஜுகேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், மேரேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மெனி மெனி மோர். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. சரியோ? அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி, அவருடைய படிப்பை பற்றி, அவருடைய வேலையை பற்றி, அவருடைய உழைப்பை பற்றி, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய கேள்விகள் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் உள்ளத்தில் இருக்குது. If you don't create family time, where will they get the answer? ஒரு பெற்றோர், அம்மாவும் அப்பாவும் ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப நேரத்தை உருவாக்காமல் போனால் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு அவர்கள் எங்கே பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? Family time allows children to share their thoughts openly. குடும்ப நேரம் ஒன்றுதான் பிள்ளைகள் தங்களுடைய உள்ளத்தை திறந்து வெளிப்படையாக கதைக்கிறதுக்கான நல்ல நேரத்தை கொடுக்கும். சரியோ? என்ற வீட்டிலெல்லாம் அவர்கள் கதைக்கவர்கள் எங்களுக்கு நேரம் இல்லை, அப்போதான் நாங்கள் ஒன்று செய்து கொண்டு நிற்கிறோம். அப்போ அவர்களால் இருந்து கதைக்க முடியாது. வேலைக்கு போயிட்டு வரோம், எங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், அப்போ பிள்ளைகளோட இருந்து கதைக்க முடியாமல் இருக்குது. ஆனால் பிள்ளைகளுக்கு நிறைய கதைக்க வேண்டி இருக்குது. அதை கதைக்கிறதுக்கு கட்டாயமாக நாங்கள் நேரம் கொடுத்தே ஆக வேண்டும்.
கொடுத்தால் மட்டும்தான் அவர்களால் மனம் திறந்து கதைக்க முடியும். It is also help them receive valuable guidance from their parents. அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் பேரண்ட்ஸோடு இருந்து கதைக்கும் பொழுது பெற்றோரிடத்திலிருந்து மிக 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 சக்தி வாய்ந்த மிக பிரயோசனமான ஆலோசனைகளை அவர்கள் பெற்றோரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கரங்கத்தட்டுதவி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏனென்றால் இல்லைன்றால் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடத்திலிருந்து அட்வைஸ் எடுக்க போகிறார்கள். ஆறு டேட் பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடத்திலிருந்து அட்வைஸ் எடுப்பார்கள். சரியோ? பெற்றோரிடத்திலிருந்து வார அட்வைஸ் டிஃப்ரெண்ட். அங்க அட்வைஸ் தான் கொடுக்கணும், சும்மா அங்க ஒன்றும் கதைய கூட இப்ப அப்படி சொல்லி கொண்டிருக்கிறேன். பிறகு ஆரையாவது பிடிச்சு கொண்டு வாவன், அது எந்த நாடா இருந்தாலும் பிடிச்சு கொண்டு வா, ஆனா நீ ஆப்போசிட் செக்ஸோட மட்டும் வந்துரு, ஓர் இனத்தோட வந்துடாது. அது வரைக்கும் ஒன்றும் கதையப்படாது. படிப்பு தான் முக்கியம். நாங்கெல்லாம் அங்கே கோட்டை விட்டோம், நீ படிக்கணும், இப்படியே எல்லாம் கோட்டை விட்டோம்னு சொல்லி படிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன நீ வயசாச்சு, நீ ஆரையாவது கொண்டு வா என்ன, எப்படி அவை கொண்டு வர்றது? இட்ஸ் நாட் ஈஸி. அவர்கள் சும்மா போய் ஒரு ஆளை இந்த நாட்டிலாம் கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியாது. எங்கட ஊர் வேற, இந்த நாடு வேற. அது அங்கே எனிவே. ஸோ பிள்ளைகள் மனம் திறந்து ஒரு பெற்றோரோடு கதைக்கும் பொழுது அவர்கள் அங்கிருந்து நிறைய நல்ல வேல்யூபிளான நிறைய ஆலோசனைகள் பெற முடியும். ஐசாக்கினுடைய விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, அவருக்கு என்ன முடியும் என்ன முடியாது என்று யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும், ஜூடிக்கு தான் தெரியும். உங்களோட பிள்ளைக்கு என்ன ஏலும் என்ன இயலாது எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். அதனால நான் தான் ஐசாக் சொல்ல முடியும், பார் உன்னால் இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னாலாம் சொல்ல முடியும், ஜூடியாலாம் சொல்ல முடியும், உங்களால சொல்ல முடியாது. அதுபோல உங்களோட பிள்ளைகளுக்கு உன்னால் இது முடியும் உன்னால் இது முடியாதுன்னு உங்களாலாம் சொல்ல முடியும். என்னால சொல்ல முடியாது, என்னால ப்ரே பண்ணத்தான் முடியும். ஸோ அதனால ஃபேமிலி டைம்ல போய் இருக்கும் பொழுது மட்டும்தான் சில விஷயங்கள் கதைக்கும் பொழுது யூ கேனாட் டூ திஸ், ஏண்டா இது உன்னால செய்ய முடியும், ஏற்கனவே உனக்கு இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கு, உன்னால் செய்ய முடியாது, பட் இது உன்னால செய்ய முடியும் என்று அங்கதான் நம்ம சொல்ல முடியும். கதைக்கிறதுக்கான ஒரு நேரம் அங்கதான் நமக்கு கிடைக்கிறது. சரி, the last one, remember your vacation should strengthen your family unity. எங்களுடைய விடுமுறை என்பது எங்களுடைய குடும்ப ஒற்றுமையை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும். not just provide relaxation or entertainment. போய் அப்படியே ஆறுதலா இருக்கிறதுக்கும் நேரத்தை சந்தோஷமாக கழிப்பது மட்டும் அல்ல வெக்கேஷன், விடுமுறை. விடுமுறை என்பது குடும்பமாக இருந்து கதைப்பதும் சிரிப்பதும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் மிக முக்கியமான ஒன்று. So tonight I urge you all to learn from Christmas how to spend quality time with your family. அதனால் இன்று இரவு உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்றால், இந்த நத்தார் விழாவை கொண்டாடும் பொழுது எவ்வாறு எங்கள் குடும்பத்திலே ஆரோக்கியமான ஒரு நேரத்தை நாங்கள் உருவாக்க முடியும். இது செபிக்கிறதால் மட்டும் முடியாது. நிறைய புக்ஸ்கள் நீங்கள் ரீட் பண்ண வேண்டும். இது போல நிறைய விடயங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அதுக்கு பின்பு அதை நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். செய்தாலே போதும், குடும்பத்திலே ஆண்டவர் உங்களை சிறப்பாக வழிநடத்த ஆரம்பிப்பார். அதுக்கு பின்பு நீங்கள் குடும்பமாக இருந்து செபிக்கலாம், அதுக்கு பின்பு சந்தோஷமாக நீங்கள் செபிக்கலாம், அதுக்கு பின்பு குடும்பத்தில் இறை வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். கவலையே உனக்கு வேண்டாம் அப்பா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாம் அம்மா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாம் அப்பா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாம் அம்மா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாம் அப்பா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாம் அம்மா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. உன்னோட பாவத்தை போக்கிடவே உலகில் மனிதனாய் அவதரித்தார். உன்னோட பாவத்தை போக்கிடவே
உலகில் மனிதனாய் அவதரித்தார். உன்னோட அன்பை பகிர்ந்திடவே உலகிற்கு ஒளியாய் உதித்தாரையாம். உன்னோட அன்பை பகிர்ந்திடவே உலகிற்கு ஒளியாய் உதித்தாரையா. உள்ளத்தை தருவாயாம், உன்னையே தருவாயாம். உள்ளத்தை தருவாயாம், உன்னையே தருவாயாம். உன்னையே மீட்டிடவே உலகிற்கு வந்தாரு, என்னையே மீட்டிடவே உலகிற்கு வந்தாரு. கவலையே உனக்கு வேண்டாமப்பா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாமம்மா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. சத்திரத்தில் உமக்கு இடமில்லையோ, சரித்திரம் படைத்த நாயகனுக்கு. சத்திரத்தில் உமக்கு இடமில்லையோ, சரித்திரம் படைத்த நாயகனுக்கு. சமாதானம் எங்கும் சொல்லிடுவோம், சந்தோஷமாக வாழ்ந்திடுவோம். சமாதானம் எங்கும் சொல்லிடுவோம், சந்தோஷமாக வாழ்ந்திடுவோம். உள்ளத்தை தருவாயாம், உன்னையே தருவாயா. உள்ளத்தை தருவாயாம், உன்னையே தருவாயாம். உன்னையே மீட்டிடவே உலகிற்கு வந்தாரு, என்னையே மீட்டிடவே உலகிற்கு வந்தாரு. கவலையே உனக்கு வேண்டாமப்பா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாமப்பா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்வாயா, சாட்சியாய் வாழ்வாயா. சுவிசேஷம் சொல்வாயா, சாட்சியாய் வாழ்வாயா. வருகைக்கு உன்னையே ஆயத்தம் செய்வாயா, வருகைக்கு உன்னையே ஆயத்தம் செய்வாயா. கவலையே உனக்கு வேண்டாமப்பா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. கவலையே உனக்கு வேண்டாமம்மா, கர்த்தர் இயேசு பிறந்திட்டாரு. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்முடைய உள்ளங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் இப்பொழுது மன்றாட போகின்றோம். அன்னை மரியாளும் சூசையும் எவ்வாறு ஒருவர் ஒன்றிணைந்து ஆண்டவராக இயேசுவை வளர்த்தார்களோ, இறை சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்களோ, அதுபோல இந்த நேரத்தில் நாங்களும் எங்கள் குடும்பத்தை உருவாக்குவதற்காக எங்களை அர்ப்பணிப்போம். எங்கள் குடும்பத்திலே பணிவிடை செய்வதற்காக எங்களை அர்ப்பணிப்போம். எங்கள் குடும்பத்திலே உள்ள மற்றவர்களை புரிந்து கொள்வதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக, அவர்களுக்காக செபிப்பதற்காக, அவர்களை மன்னிப்பதற்காக நாம் எங்களை அர்ப்பணிப்போம். இந்த நேரத்திலே கடவுளுக்கு அதுதான் தேவையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் எங்களை வைத்து இறைவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். அதற்காக நாம் என்ன செய்யலாமோ அதை செய்வதற்கு இறைவன் எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் பலனையும் தரும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த குடும்பத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் குடும்பத்திலே மன மகிழ்வோடு, மன நிறைவோடு, நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர்.
எங்கள் பிள்ளைகளை உமக்குரியவர்களாக உருவாக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உம்மை கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் தலைமுறையை உம்முடைய வார்த்தை, இறை வார்த்தையிலே நாங்கள் உருவாக்குவதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றுக்காகவும் இந்த நேரத்திலே எங்களை இந்த நாட்டுக்கு நீர் கொண்டு வந்து சேர்த்திரே, அதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. இந்த நாட்டில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த நாட்டிலே நாங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையிலே பயன்படுத்துவதற்காக நீர் தாம் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி நான் மன்றாடுகின்றேன். இவ்வளவு நேரம் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், இந்த போதனையை கேட்டிருக்கிறார்கள். இந்த போதனைக்கான ஆசீர்வாதத்தை இவர்கள் தங்கள் வீட்டிலே காணும்படி ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் இவர்கள் மேல் இப்பொழுது இறங்கி வருவதாக. இவருடைய குடும்பத்துக்குள்ளே மகா பெரிய சந்தோஷம், ஒற்றுமையும் ஆண்டவரை உயிர் பெற்று வரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இவருடைய குடும்பத்துக்குள்ளே ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவரை ஏற்றுக்கொண்டு கடவுளை உங்கள் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உருவாக்கப்படும்படி நான் மன்றாடுகிறேன். வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற பிரச்சனைகள், சண்டைகள், போட்டி பொறாமைகள், மன அழுத்தங்கள், வெறுப்புகள், ஒருவர் மேல் இருக்கிற புரிந்து கொள்ளாத தன்மைகள், ஒருவர் மேல் இருக்கின்ற எரிச்சல், பொறாமைகள், இவைகள் போன்ற தீய சக்திகள் அனைத்தும் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதற்கு ஆண்டோர் தாமே ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இறை அமைதியையும் ஊற்றும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ இந்த நேரத்தில் எந்த குடும்பத்துக்குள் அன்பின் ஆண்டவரே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகள், இடைவெளிகள், தகராறுகள், சண்டைகள் இருக்கிறதோ ஆண்டோர் தாமே அவைகளை சரிப்படுத்தி தரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களால் முடியாத ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிற இல்லாமைகள் முடிவுக்கு வருவதாக, மனபாரங்கள் இல்லாமல் போவதாக, பிள்ளைகளை பற்றியதான பயங்களும் அச்சங்களும் நீங்கி பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை பெற்றோர்கள் காணும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வளம் பெற்று வருவதை பெற்றோர்கள் காணும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதனதன் காலத்தில் நடைபெற வேண்டிய அனைத்தும் நடைபெறுவதை பெற்றோர் காணும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நீர் தாமே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளை அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நீர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரை, இறுதியாக இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாம் இந்த நாளில் சந்திப்பீராக. ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய இல்லத்துக்குள்ளும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் வந்து தங்கி எல்லா நேரத்திலும் மன நிறைவோடு மன திருப்தியோடும் வாழ ஆண்டவர் ஆசீர்வதித்திரளும். இதோ இந்த நேரத்திலே தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் என்ன நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை உங்கள் மனதிலிருந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் கூறியிருக்கின்றார், மண்ணகத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு கேட்பதை தந்தை உங்களுக்கு அருளுவார் என்று. ஆகவே தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது என்ன நடக்க வேண்டுமோ, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் உடலில், உங்கள் பொருளாதாரத்தில் என்ன உண்டாக வேண்டுமோ அதை தயவு செய்து ஆண்டவரிடத்திலே இப்பொழுது சொல்லுங்கள். நாங்கள் அதற்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய மன்றாட்டும் எங்களுடைய மன்றாட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய பரிந்து பேசுதலும் ஒருமனப்பட்டதாக தந்தை இடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கின்றது. இரக்கமுள்ள ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் தங்கள் உள்ளத்தில் இருந்து உம்மை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டுக்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டோர் தாம் இந்த நேரத்தில் உங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் தாரும். எதற்காக இப்பொழுது இவர்கள் மன்றாடுகிறார்களோ அதை நீர் தாம் இந்த நேரத்தில் தந்து ஆசீர்வதித்திரளும். குடும்ப அமைதிக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக, குடும்பத்தில் விசுவாசத்துக்காக, குடும்பமாக இந்த புது வாழ்வுக்கு வர வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, திருமண வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக, பொருளாதாரத்துக்காக, பிள்ளைகளுடைய நல்ல திருமண வாழ்க்கைக்காக, நல்ல உடல் சுகத்துக்காக, பொருளாதார கஷ்டம் நீங்குவதற்காக,
பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஒற்றுமையும் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக யாரெல்லாம் மன்றாடுகிறார்களோ ஆண்டவர்தாம் இந்த நேரத்தில் இந்த மன்றாட்டுகள் எல்லாவற்றுக்கும் பதில் தந்து ஆசீர்வதித்திரளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். குருமாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம். இந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் செலுத்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம்.